ஸோ லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் அரசரை கொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பா. பட் அது ஹீரோவை தாக்கிருக்கும் இல்லையா. இப்போ சில ஃப்ளாஷ்பேக்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் அப்பா வந்து ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக முன்னாடி அரசரை வந்து பண்ணதை பார்த்தோம் இல்லையா. அவருக்கு பிடிக்காத ஆட்களை கொண்டிருப்பாரு. அவர் பேச்சுக்கு கேட்காத நிறைய பேரை கொண்டிருப்பாரு. அதுல ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோயின் அப்பாவும். ஆக்சுவலாக ஹீரோயின் அப்பாவுமே கொள்ள ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் முடியல. என்ன நினைச்சிருப்பாருன்னா வேலையை விட்டு தூக்குனது பத்தாதுன்ட்டு இவர் நாட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை கட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைம்ல இவருக்கு செம்ம கோவம். விட்டா இவரே வந்து எல்லாரையும் கொண்டு போட்டுருவார் போல. அப்படி நின்றுருக்காரு. ஆனா ஹீரோயின் தான் இல்லப்பா நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு அவ எல்லா பள்ளியும் ஏத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனா அந்த இடத்துல ஹீரோயின் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அவர் கொலாப்ஸ் ஆகி விழுந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கே போயிருப்பாரு. ஒரு வருஷம் கோமாலேயே தான் இருந்திருப்பாரு. அந்த டைம்ல குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லையா. அதனால இவ தான் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த மருத்துவ சாலைக்கு அப்பதான் வேலைக்கு போயிருப்பா. அவளுக்கு அதெல்லாம் புதுசு. நிறைய விஷயங்களை கத்திருப்பா. ஆனா நிறைய அடிபட்டிருப்பா. ஒரு வேலை கூட விட மாட்டா. எல்லா வேலையும் பார்ப்பா. எதுக்காக? இவரோட மருந்து செலவுக்காக. அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அவர் கண்ணே முடிச்சிருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதெல்லாம் சொல்றாரு. என்னோட பாரத்தை ஒட்டுமொத்தமா நான் அவ தலையில இறக்கி வச்சுட்டேன், அதனாலதான் சொல்றேன் அப்படிங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் பாரத்தை நான் கண்டிப்பா அவகிட்ட இறக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோலாம் ப்ராமிஸ் பண்ணியே கொடுத்துருக்கான். அதோட நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலா ஹீரோயின் தம்பின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அவன் தம்பியே கிடையாது, அண்ணன். அது இந்த எபிசோட்ல தான் எனக்கே தெரியும். ஸோ சாரி, அவன் அண்ணன். ஆனா அவனுமே பொறுப்பே இல்லாம தான் இருந்திருக்கான். இப்ப அகைன் இன்னொரு ஒரு ஃபிளாஷ்பேக்கு போறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அப்பா வந்து இந்த அண்ணன் கூப்பிட்டுட்டு ஒரு மலை மேல ஏறி போயிருப்பாரு இல்லையா. அது எதுக்காகனா மலை மேல ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அங்க போய் சாப்பிட்றதுக்காக தான் போயிருப்பாங்க. அதோட சில வியாபாரம் பண்றதுக்காகவும் போயிருப்பாரு. அப்படி போய் அங்க சாப்பிட்றப்ப பார்த்தா அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. ஒரே கூட்டமா இருக்கு. இங்க எது விசேஷமானு கேட்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாததான், அரசர் வந்து இப்படி வேட்டைக்காக வந்திருக்காரா. அதனால சுத்தி இருக்க எல்லா கிராமத்துல இருக்க மக்களையும் அவங்க வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. ஏன்னா அவர் வேட்டையாடணுமா. அதனால எல்லா மக்களையும் விரட்டி அனுப்பிட்டாரு. இந்த மக்களுக்கு இப்ப வீடும் இல்லை, தங்க இடமும் இல்லை அப்படின்ட்டு அங்க இருக்கவங்க சொல்றாங்களா. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்படியே சுத்தி பாக்குறாரு. எல்லாரும் அழுகுறாங்க. இனிமே நம்ம எங்க போய் தங்குவோம், நமக்கு ஒண்ணுமே இல்லையே, இப்படி அரசர் பண்றாருன்ட்டு. ஆக்சுவலா அரசர் அப்படிங்கிறவரு இல்லாத மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நாட்டை நல்வழி நடத்தணும். ஆனா இவர் தான் கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதே ஹீரோயின் அப்பாவால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. பிளஸ் வழியில நிறைய விவசாயம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா அந்த குதிரை வண்டி ஏறி அது இதுன்னு பண்ணி ஒட்டு மொத்தமா அழிச்சு வச்சிருக்காரு. அவங்களாம் அழுகுறாங்க. இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாம தான் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட மகனை நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நேரா அரசரை மீட் பண்ணிட்டாரு. அவர் வந்துட்டு இருக்கப்ப வழியில போய் நின்றுங்க பாருங்க அரசரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா என்னமோ சொல்லியிருக்காரு. அது பிடிக்காம அரசரே தான் நம்ம ஹீரோயின் அப்பாவை கொலையே பண்ணியிருக்காரு அம்பு விட்டு. மற்றபடி இப்படி வேட்டையாடுறப்ப தெரியாம பட்ட அம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் வேணும்னே பண்ணியிருக்காரு. அதனாலதான் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வந்திருக்கு. இப்போ அந்த ஃபிளாஷ்பேக்லாம் கட் பண்ணா எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் போனதே தெரியாம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா. அப்பதான் அங்கிருந்து ஜேஇ வந்திருப்பான். இவளை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதோட ஹீரோயின் இங்க இல்ல, வெளியே போயிட்டா. ஏன்னா சடங்குலாம் இருக்குல்ல, அதுக்கு சில திங்ஸ்லாம் வாங்க போயிட்டா அப்படிங்க. என்ன சொல்றேன், நான் 4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோக்கு டவுட் வந்திருக்கு. உடனே ஜேஇ என்ன பண்ணிருக்கானா உள்ளக்க வந்து போய் தேடி பார்த்திருக்கா. என்னன்னா அந்த அம்பை ஹீரோயின் அப்பா முதுகுல இருந்த அம்பை இவ தானே கையில எடுத்திருப்பான். அந்த அம்பை தான் தேடி பார்த்தா அது எங்கேயுமே வீட்டுல இல்ல. அப்பவே உங்க 2 பேத்துக்கும் புரிஞ்சு போச்சு இவ இதைதான் பண்ண போறா, அரசரை கொள்ள ட்ரை பண்றா அப்படின்ட்டு. ஒரு பக்கம் என்னன்னா ஜேஇ வந்திருப்பான், ஒரு பக்கம் ஹீரோவும் வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ளதான் இவ அம்பு விட்டுட்டாலே. பட் இவ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து விட்டுட்டு இருக்கான். அந்த அளவு இவளால பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியும். ஆனா அங்க எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படிங்கிறது இவளுக்கு தெரியல. யார் மேலேயோ நம்ம விட்டு அம்பு பாஞ்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அது அரசர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அகைன் என்ன பண்றான்னா இன்னொரு அம்பு எடுக்கிறான். அவளோட அம்பு ஃபர்ஸ்ட் விட்ட அம்பு அரசரோட அம்பு. இப்ப என்ன பண்றா இன்னொரு அம்பு எடுத்து திரும்ப பாயிண்ட் பண்றப்ப கரெக்டா ஜேஇ வந்து தடுத்துட்டான். இவ சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்காளா. இவன் வேற வழியே இல்லாம அரைஞ்சிட்டான். கொஞ்சம் நிதானத்துக்கு வாணி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதா அப்படின்ட்டு அவளை ஆஃப் பண்றதுக்காக அடிச்சுட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவள் நார்மலே ஆகுறா. வீட்டுக்கு போய் பயங்கரமா அழுகுறா. இப்பதான் வாய் விட்டு அழுகவே ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, அவ அப்பாக்கான இறுதி சடங்குலாம் நடக்குது. நிறைய மக்கள்லாம் வந்து அழுகுறாங்க. ஏன் ஈவன் நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. அதுவும் மண்ணுல படுத்து. இதெல்லாம் பாக்குற மூத்த அமைச்சருக்கு அவ்வளவு கோவம் வருது. ஏன்னா இந்த ஆளு செத்தா ஒருத்தன் கூட வரமாட்டான், அது அவருக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு அதுவும் போய் இவனுக்கு இவ்வளவு மரியாதைலாம் செலுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. ஆனா இவ்வளவு கலவரத்துக்கு காரணமான அந்த அரசர் இருக்காரு இல்லையா, அவருலாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்க வச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த மூத்த அமைச்சரோட பிளான் தான். அந்த ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த மூலிகை, அது ஆக்சுவலா ஒரு போதை பொருள் போல. அதனாலதான் அரசர் இப்ப என்னன்னா நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிருக்கும்.
இன்னுமே படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு. கட் பண்ணா இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் இப்பதான் கண் முழிக்கிறான். பக்கத்துலயே அம்மா இருக்காங்க. அந்த தாயத்து இருக்குல்ல அதை எடுத்து காட்டுறாங்க. இதனாலதான் நல்ல வேளை உன் உயிரை தப்பி இருக்குன்னு சொல்றாங்க. அதை அவன் நெஞ்சில வச்சிருந்திருப்பான் போல. ஸோ விட்ட அம்பு ரொம்ப ஹார்ட்டுக்குள்ள போகாம ஓரளவு அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். அததான் சொல்றாங்க. அதோட 5 நாளா இப்பதான்ப்பா நீ கண்ணு முழிக்கிறேன்னு சொல்லவும் அடுத்த செகண்டே நேரா அரசரை தான் பார்க்க வர்றான். ஆனா வெளியே ராணி நிக்கிறாங்க. உன் அண்ணன் எந்திரிக்கலப்பா, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை அப்படின்ட்டு அவங்களே கண் கலங்கி தான் சொல்றாங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. ஒரு குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்ட்டு. நம்ம தான் பாத்துட்டோமே, இவன் தான் கொடுங்கோல அரசனாச்சு, எப்படி குற்ற உணர்ச்சி இருக்கும். இன்னொரு பக்கம் இது மூத்த அமைச்சரோட பிளான். நல்லா படுத்து தூங்க வச்சுட்டு இருக்கான், எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஹீரோயினுக்கு அதுலேருந்து அவள் வெளியே வரவே இல்லை. இப்போ கூட என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு இல்லையா, அவளுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கி அதை போட்டுக்கிறா. சொல்லியிருப்பாரு நீ எப்பவுமே தலை நிமிந்து கெத்தாதாமா நடக்கணும்ன்ட்டு. ஸோ அவங்க அப்பா கலரையை பார்க்கறதுக்காக அதெல்லாம் போட்டுட்டு வரப்ப அங்கே ஆல்ரெடி ஹீரோ நிற்கிறான். பெருசாலாம் பேசிக்கல. அவன் என்ன பண்ணுறான், இவன் பின்னாடியே வர்றான். முடிச்சுட்டு போகிறப்பையும் பின்னாடியே வந்துட்டு இருக்கானா. டென்ஷன் ஆகுது இவளுக்கு. நீ எதுக்கு வந்த, என்ன பண்ண சொல்கிறேங்கள பாரு. எங்க அப்பாவை கொன்னவர் மேல எங்களால கோவப்பட கூட முடியாது. ஏன்னா அது சட்டப்படி குற்றம். ஒரு அரசர் மேல கோவமே எங்களுக்கு இருக்கக்கூடாது. பார்த்துல எங்க நிலைமை எப்படி இருக்குன்ட்டு தயவு செஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு இருக்கா. பட் ஹீரோ ஏதோ சொல்ல வர்றான். சடனா பார்த்தா ஜெய் வந்துட்டான். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் போல ஹீரோயினை. இங்க பாரு, தேவையில்லாம அவளை இதுங்காத, போயிரு அப்படின்னு சொல்லி அவன் நிற்கவும் ஹீரோயின் எதுவுமே சொல்லாம கிளம்பிட்டான். ஆனா ஜேய்க்கு இப்ப ஹீரோ மேல ஒரு சின்ன கன்சர்ன் வருது. அப்படின்னு நெஞ்சு பாக்குறான். விட்டு அம்பா அங்கதானே போச்சு. அது ஹீரோ நல்லாவே புரிஞ்சுட்டு, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா மூச்சு விடுறேன், ஹார்ட்லாம் நல்லா துடிக்குது. ஆனா என்ன, முன்ன மாதிரி வாழ்க்கை இல்லை, என்னால அப்படி வாழ முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். இப்ப இவனு என்ன சொல்றான்னா, நீ ஹீரோனை பத்தி கவலைப்படாத, அவளை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். அந்த ஒரு ரேஞ்சில தான் கிட்டத்தட்ட 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வர மாதிரி தான் இருக்கு. ஆனாலுமே அரசரை கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இளவரசர் மேல பட்டு இளவரசரோட உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கு இல்லையா. அதனால இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அரசரோட அம்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அம்பு யார்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, யார்கிட்டயும் இருக்க சான்ஸே இல்லை, ஒரே ஒரு ஆளை தவிர. அது ஹீரோயின் அப்பா. அவரோட முதுகுல தானே அம்பு இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா அவங்க வீட்டு ஆட்களா தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது, அதே மாதிரி ஜேய்க்கும் தெரிய வருது. இங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க அந்த அம்பு எங்க, அந்த அம்பு மட்டும் இப்ப வீட்டுல இல்லைன்னா இங்க இருக்க உங்க 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் குற்றவாளின்ட்டு 3 பேருமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சித்திரவதை செய்யறதுக்கு இவங்க கிட்ட எல்லாமே பவரும் இருக்கு. அதனாலதான் வந்து தேடிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றா, டக்குன்னு இல்ல நான் தான் அதை தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறா. டக்குன்னு என்ன பண்றான், ஜெய் வந்து அவ காலரை பிடிச்சி சொல்லு, நீ தான் தூக்கி போட்டேன்னா எங்க போட்டேன்னு சொல்லு, நீ சொன்ன இடத்துல அந்த அம்பு இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உங்க குடும்பத்தையும் நான் பிடிச்சிட்டு போயிருவேன், சொல்றியா இல்லையான்னு பயங்கரமா மிரட்டுறான். அவனோட கண்ணை பார்த்தா சொல்லி ஏதாவது ஒரு இடத்த சொல்லி தொலை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்ற மாதிரியே இருக்கான். அதனால சடனா அவ அந்த மலை இருக்குல்ல அங்கதான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. உடனே ஜெய்யும் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் போய் தேடி பாக்குறேன் அப்படின்னு கிளம்புறான். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே இவனும் ஹீரோவும் சேர்த்து போட்ட பிளான் தான். ஏன்னா அந்த அம்பி இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஹீரோட நெஞ்சில பாஞ்சனால ஹீரோ என்ன பண்ணிருப்பான், கார்டுகிட்ட சொல்லி அதை ஜெயிட்ட கொடுக்க சொல்லியிருப்பான். இப்ப அந்த அம்பு ஜெய்க்கும் கிடைச்சிருச்சு இல்லையா. சோ அவன் என்ன பண்றான்னா, அந்த மலையிலேருந்து தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு வந்து அங்க வந்து காவலாளிகிட்ட கொடுக்கவும் அவரும் செக் பண்ணி பாக்குறாரு, அது அரசரோட அம்பு தான். அப்ப அது இங்க இருக்குன்னா இந்த வேலையை உங்க 3 பேர்ல யாருமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தானே ஆச்சு. அதனால கிளம்பிட்டாங்க. ஆனா ஹீரோயின் அண்ணனுக்கு தான் செம்ம கடுப்பாகுது. திட்டுறாங்க, இப்பெல்லாம் பண்றீங்களே, எங்க அப்பாவையும் கொண்டுட்டு இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். பட் இந்த டைம்ல தான் ஹீரோயின் என்ன பண்றா, ஜெயிட்ட வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னவ, ஆமா நான் விட்டாம்பு ஒரு ஆள் மேல பாஞ்சிச்சுல, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கிறா. இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது போல அது ஹீரோ அப்படின்ட்டு. உடனே ஜெயும் நல்லா இருக்காரு சொன்னாரு, இப்ப ஹார்ட் நல்லா துடிக்குது, மூச்சு விடுறேன், ஆனா என்ன முன்ன மாதிரி வாழ முடியலன்னு சொன்னாரு அப்படிங்க. ஹீரோயினுக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ விட்டு அவன் யார் மேல தெரியுமா பாஞ்சிச்சு, அது அவன் மேலதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின்கே புரியுது. ஆக்சுவலா ஜெய் அடிச்சிருப்பவே சொல்லியிருப்பான், நீ பண்ணனால அவன் இடையில புகுந்துட்டான்ட்டு. அந்த டைம்ல அவன் மைண்ட்ல எதுவுமே ஏறி இருக்காது. இப்ப அதை கேட்கவும் அவ்வளவுதான் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டா, உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்றா, அழுகுறா. ஆனா இந்த விஷயம் இப்ப ஹீரோக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜெய் ஹீரோவை பார்க்க வந்திருப்பான், ஜஸ்ட் விசாரிக்க தான் வந்திருப்பான். உங்க மேல அம்பு பாஞ்சிச்சு, நீங்க யாரையும் பாத்தீங்களா பண்ணீங்களா அப்படின்ட்டு ஃபார்முலா விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேற வழியே இல்லாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் இல்ல நான் ஒரு ஷாக்ல இருந்தேன்னா எனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்ல, சரி ஓகே நான் ஹீரோயிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு வேற சொல்றானா. அட பாவி, அவகிட்ட ஏண்டா சொன்ன அப்படின்ட்டு நேரா ஹீரோனை பார்க்க வந்துட்டான். அவளுக்கு கஷ்டமா இருக்கு, சாரி கேக்குறா, அழுகுறா. பட் ஹீரோ என்ன பண்றான், அவனோட கையை எடுத்து நெஞ்சில் வச்சுங்க பாரு, ஹார்ட் துடிக்குது, துடிச்சுட்டு தான் இருக்கு, ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துறான். பட் அவளால் எப்படி சமாதானப்படுத்த முடியும். ஸோ பயங்கரமா அழுகுறா. இவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் அப்பா இறந்து போயிட்டாரு, இப்போ இன்னொரு பக்கம் கில்ட்டி. ஏன்னா அவங்க அப்பா தான் இவளுக்கு எப்படி அம்பு விடணும்னே சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அதுவும் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாருன்னா, நீ விடுற அம்பால ஒரு உயிர் போகக்கூடாது, காப்பாற்றப்படணும்,
பண்ணணும், அது பாதுகாப்பா தான் இருக்கணுமே தவிர கொலை பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியே கொடுத்துருப்பாரு. ஸோ அவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து இவளை வெளியே கொண்டு வரதுக்காக டெய்லி வர்றான், மரத்துலலாம் ஏறி ஜம்ப் பண்ணி ஏதோ எக்ஸசைஸ் பண்ற மாதிரி காமெடிலாம் பண்ணி ட்ரை பண்றான். பட் ஹீரோயின் டைரக்டா சொல்லிட்டான், இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, விடுங்க அப்படிங்க. அப்படியா, அப்ப நீ நார்மலா இரு, அதை நீ மறக்கணும், மறந்துடுறேன்னு சொல்லு அப்படிங்க. சரி ஓகே நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ளேயே தான் அந்த குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு. கட் பண்ணா ஹீரோ மூத்த அமைச்சர் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவர் அதே தான் சொல்றாரு. இப்படி ஹீரோயின் அப்பா வந்து பேசினாரா, அதுல அரசர் கோவப்பட்டு தான் அம்ப விட்டு கொண்டுட்டாரு அப்படிங்க. சும்மா எதையாவது சொல்லாதீங்க, அன்னைக்கு அதான் அந்த சம்பவம் நடந்தப்ப எல்லாரையும் கொன்னாரு, அவரை எதிர்த்து எல்லாரையும் கொன்னவரு கங்ஷிங்க மட்டும் விட்டு வச்சாரு. எதுக்காக தெரியுமா? ஏன்னா அவருக்கு கொல்ல மனசு வரல. கிட்டத்தட்ட தன்னோட பையன் மாதிரி தான் அரசர் அவர் வளர்த்தாரு, அதனாலதான் கொல்லாம விட்டாரு. அப்ப கொல்லாம விட்டவரு இப்ப கொண்டுட்டான்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? இதுல வேற ஏதோ இருக்குல்ல, சொல்லுங்க அப்படிங்க. இல்ல இளவரசர், உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துட்டு நேரம் என்ன பண்றான், அந்த நூக் லேடியை வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் ஆல்ரெடி போதைப் பொருளை கொடுத்து அந்த ட்ரக்கை கொடுத்து தானே அரசரை படுக்க வச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அதே மாதிரி படுக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. முன்னாடியே பார்த்த மாதிரி ஹீரோயின் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அரசர் முன்னாடி போய் நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் அரசர்ட்டையும் கெஞ்சிருக்காரு மண்டிட்டு, இங்க பாருங்க அரசரே, அவங்கெல்லாம் உங்க மக்கள், உங்களோட மக்களை நீங்க இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்க மேல கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அரசர் என்னன்னா அப்பயுமே அந்த ட்ரக்கை கூடயே தான் கூட்டு போயிருக்காரு. அதை மோந்து பார்த்துட்டு யோ போயா, உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு கொஞ்சம் கூட மதிக்காம அகைன் வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. எல்லா பக்கமும் சுத்தி வேட்டையாடிட்டு இருக்கப்ப அரசர் மட்டும் தனியா வந்திருப்பாரா. எதிர்த்தாப்புல பார்த்தா ஒரு புலி இருக்கு, அது அரசருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ என்ன பண்ணிருக்காரு, அந்த புலியை பாயிண்ட் பண்ணி அம்பு விட்டுருக்காரு. போங்க போய் தூக்கிட்டு வாங்க அப்படிங்க. அங்க போய் புலியை தூக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக ஹீரோயின் அப்பாவை தூக்கிட்டு வர்றாங்க. இவர் விட்ட அம்பு ஹீரோயின் அப்பாவோட முதுகுல பாஞ்சு அங்கேயே அவர் இறந்து போயிட்டாரு. இது அரசரால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா புலியை பாயிண்ட் பண்ணி தானே அவர் விட்டுருப்பாரு. பட் எப்படி இவர் மேல பாஞ்சிச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனா இந்த இடத்துல தான் அந்த நூக் லேடி தனியா என்ன பண்றாங்க, மூத்த அமைச்சர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ட்ரக்கால ஹாலுசினேஷன் வருமா, அதை நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு பயங்கரமா கத்தையே. என்ன என்கிட்ட எகுற, உன் இடம் என்ன, உன் தகுதி என்னன்னு தெரியும்ல, உன்ன மாதிரி தராதரம் இல்லாதவங்கள ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சதுக்கு இஷ்டத்துக்கு பேசுவியா நீ, உன் இடம் தெரிஞ்சு அமைதியா இரு அப்படின்ட்டு மிரட்டி இருக்காரு. இப்பவுமே அதுதான் சொல்றாரு, ஓ அரசர் எலும்பவே கூடாது, எந்திரிக்கவே கூடாது, அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த ட்ரக்கை கொடுத்து அனுப்ப இவங்க உள்ளக்க வர்றாங்க. வந்தவங்க கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரக் இருக்கு அந்த மேல் ஊதுவத்தியை எடுத்துட்டு அதுக்கு மேல வேற ஊதுவத்தி வச்சு நீங்க சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சு வாங்க, அப்பதான் இந்த நரகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப நல்லவங்கள ஆயிட்டாங்களா என்னெல்லாம் தெரியல. கட் பண்ணா இந்த சங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோனை கூப்பிட்டு விடுறாங்க, முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அவ மருத்துவம் பார்த்துட்டு கிளம்புறப்ப உங்க அப்பா இறந்து போனது எனக்கு கஷ்டமா இருக்குமா, அவர் இல்லாத வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க இவளும் ஃபீல் பண்றா. இப்படி ஒரு வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா, இது நீ நீடிக்கணும்னு நினைக்கலையா, இதை நீ மாத்தணும்னு நினைக்கலையா கில்டங் அப்படின்னு சடனா சொல்லிட்டாங்க. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. கில்டங்கா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, நீ தான் கில்டங்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் உங்க அப்பா விளக்கல, நானும் என் பையனை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, இவ கழுத்துல வாழ் வச்சிருப்பாரு இல்லையா, அவர் தான் நான் என் குடும்பத்தையே இழந்துட்டேங்கிறாரு. பக்கத்துல இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க என்னன்னா நான் என் அப்பாவை இழந்துட்டேங்கிறாங்க. இன்னொன்று லேடி வர்றாங்க, அவன் என் தங்கச்சி இழந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் அமைச்சர், என் பதவி போய் இப்ப நான் ஒரு ஓரமா இருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்படியே அங்க சுத்தி இருக்க எல்லாருமே வந்து ஒன்னொன்னா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்க இருக்கவங்க எல்லாருமே அரசரால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்க குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்களையோ இல்லாட்டி குடும்பத்தையே இழந்துட்டு அப்படியே நிற்கதையா நிக்கிறவங்க தான். இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நாட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, அரண்மனையில இருக்காங்க, ஒரு ஓரமா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதை நீ மாத்தணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு இவளை பார்த்து கேட்குறாங்க. இவளுக்கு புரியல. இப்ப தனியா கூப்பிட்டு சொல்றப்பதான் சொல்றாங்க, இவங்க எல்லாம் ஒரு கிளர்ச்சி படையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. இதை கேட்கறதுக்கு ஹீரோயினுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப இந்த கிளர்ச்சி படையில நீயும் ஒரு கில்டங் தானே, நீ கில்டங் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்க. இவளால ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல. நீ சுத்தி பாரு, நடக்கிறத பாரு, நேத்து என் பையன், இன்னைக்கு நீ, நாளைக்கு யாரா வேணா இருக்கலாம், குடும்பத்துல இருக்க உன் அம்மா அன்னையே நீயா கூட இருக்கலாம். இதை நீ மாத்தணும்னு நினைக்கலையா? அந்த அரசர் தன் மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காரு. அவர் ஆட்சியே புரியல. அந்த ஆட்சி வேற ஆளுக்கு போகணும், ஆட்சியில இருக்க அவரை அந்த அரியணையிலேருந்து நம்ம இறக்கணும், இறக்கி இன்னொரு ஆளை கொண்டு வரணும், மக்களுக்காக ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இது இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இவங்களை மட்டும் கிடையாது, இவங்களோட வம்சத்தையே அழிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய குற்றம் இல்லையா? அதனால ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அப்படியே கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம வந்துட்டா. இவ திரும்ப வருவா நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்க? கண்டிப்பா வருவா, அவ மாறிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல தான் அரசர் கண்ணை முடிச்சிட்டாரு. முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்றாரு. என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தானே அம்பு வந்துச்சு.
அப்படி ஒரு ஷார்ப்பாக அம்பு வீசுற திறமை ஹீரோயின் அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த நாட்டிலேயே. அவரோட இடத்துல அது நீ தானே, அப்போ நீ தானே அதை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க தான் கூப்பிட்டு வந்திருக்காரு போல. கிட்டத்தட்ட அவனை டார்ச்சர் பண்ண போகிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படிங்க, வா தம்பி வா, அவனை கொள்ள ட்ரை பண்ணான்ல, அவனை தான் நான் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பேசுகிறாரா ஹீரோ. அது யாருன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவன் எனக்கு ஏத்தாப்புல தான் இருக்கான் அப்படிங்க, வேற யாரும் இல்லை, அரசரை தான் சொல்கிறான். இதை கேட்குற அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே வாள் எடுத்து கழுத்தில் வச்சுட்டு என்னடா சொன்னேன், திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு அப்படிங்க. திரும்ப திரும்ப ஹீரோ சொல்கிறான், நீங்கள் தான், அது உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்க, திரும்ப சொல்லு அப்படின்ட்டு கழுத்து கரெக்டாக சீவ போகிறான். அந்த டைமில் இங்கே ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்படி அண்ணனை கூப்பிட்டு போயிட்டாங்கன்ட்டு வேகமாக ஓடி வரா. உண்மையை சொல்லிடலான்னு தான் வர்றான். கரெக்டாக ஜெய் வந்து தடுக்கிறான், வேணாம் போகாதுன்ட்டு, பைத்தியமா நீங்க, நான் தானே பண்ணேன், நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிட்டு இருக்கப்ப சடனாக அவளுக்கு வந்து நெஞ்செலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு மட்டும் இல்லை, ஹீரோக்கும் இங்கே நெஞ்சு வலிக்குது. ரெண்டு பேர் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டுமே அப்படியே ஜொலிக்குது. அகைன் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இவளோட சொல் ஹீரோக்கு போயிடுச்சு, ஹீரோட சொல் இவளுக்கு வந்துருச்சு. அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறா, பக்கத்தில் அண்ணன் இருக்கிறத பார்க்குறா, கழுத்தில் வாழை வச்சுட்டு இருக்க அரசரை பார்க்குறா. அவளுக்கு கோவம் தான் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட அரசரை கொல்றதுக்கு தானே ஆல்ரெடி வந்தா. இப்போவும் அரசர் சொல்லு, நீ என்ன சொன்ன, திரும்ப சொல்லு அப்படிங்க. அவளு என்னன்னா பக்கத்தில் இருக்க வாழை பார்க்குறா, எடுத்து வீசலான்னு நினைக்கிறாளா என்னன்னு தெரியல. இங்கே ஹீரோக்கும் புரிஞ்சு போச்சு, சோல் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அவள் அங்கே இருக்கா, அவளுக்கு ஆபத்துன்னு ஓட போகிறான். ஜெய் தடுக்கிறான், வேணான்ட்டு. இல்லை இப்போ நான் போகாட்டி கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துடும், சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உண்மையை சொன்னானா என்னன்னா தெரியல. ஆனால் இங்கே இந்த டைமில் கரெக்டாக அரசி வந்துட்டாங்க. அரசி வந்து போதும் நிறுத்துங்க, நீங்கள் ஆல்ரெடி கங்மினை கொண்டுட்டீங்க, இப்போ இவரையும் கொல்லணுமா அப்படின்னு கேட்கவும் அரசருக்கு அந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஃப்ளாஷாக வந்துட்டு போகுது. சடனாக வாழை கீழே போட்டுட்டு நீ வா, தனியாக வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மட்டும் தனியாக கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னன்னா தெளிவாக ஒரு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறான். என்ன சொல்கிறாருன்னா, சொல்லு நீ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னா, நான் தான் உன்னை வந்து இப்படிலாம் பண்ணேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அகைன் அந்த மாதிரியே பேசிட்டு இருக்கப்ப கரெக்டாக நம்ம ஜெய் உள்ளக்க வந்துட்டான். இவ விட்டா அரசரை கொண்டிருப்பாளா என்னென்னலாம் தெரியாது. ஆனால் ஜெய் என்ன பண்ணுறான், வந்து இப்படி ஒருத்தவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அது வேற யாரும் கிடையாது, கங்மீனோட பொண்ணு தான் அப்படிங்க. உள்ளக்கு ஹீரோ தான் வரான். ஏன்னா இப்போ சோல் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஹீரோவாக இருக்குது ஹீரோயின், ஹீரோயினாக இருக்குது ஹீரோ. ஹீரோ தான் உள்ளக்க வரான். வந்து என்ன சொல்கிறான்னா, எங்கள் அண்ணன் இது பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட அரசு வேலைக்காக பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், 10 வருஷமா எல்லாத்துலேயுமே பாஸ் ஆயிடுவான். ஒன்னே உள்ள மட்டும், அது என்ன தெரியுமா, அம்பு விடுறதுல அவனால் பக்கத்தில் இருக்கிறத கூட கரெக்டாக பாயிண்ட் பண்ணி விடவே முடியாது. அப்படி இருக்கவன் 2 கிலோமீட்டர் தள்ளி எப்படி கரெக்டாக பாயிண்ட் பண்ணி விட்டுருப்பான். அது எங்கள் அண்ணன் கிடையாது, நம்மங்க அரசரே அப்படிங்க. அப்படியான்னு சொல்லி உடனே விசாரிக்கிறாரு. அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சோடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் பண்ணல வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம ஹீரோயின் அண்ணனை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்புறப்ப கேட்குறாரு, உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவருக்கான இறுதி சடங்குலாம் சரியா பண்ணீங்களான்ட்டு கொஞ்சம் அக்கறை இருக்கா என்னன்னு தெரியல. இதை கேட்கவும் அதெல்லாம் நாங்கள் நல்லாவே பண்ணிட்டோம், ஆனால் அவர் சொன்னதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க, அவர் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார், உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே ஒரு விசுவாசமாக இருந்த ஒரு மனுஷன் தான் அப்படின்ட்டு ஹீரோ போகிற போக்கில் நல்லா நறுக்குன்னு சொல்லி விட்டு போயிட்டான். இவருக்கு ரொம்ப ரெக்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஹீரோயின் கத்தி எடுத்துகிட்டு போயிருப்பா இல்லையா, அது அரசரை கொள்றதுக்கெலாம் கிடையாது. எங்கள் அரசர் கோவத்தில் நம்ம ஹீரோ எதுவும் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி தற்காத்துக்கு தான் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதை சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுறான், ஹக் பண்ணுறான், என்னை மன்னிச்சிருன்ட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் இது செகண்ட் டைம் நடந்திருக்கு இல்லையா, அவங்களோட சொல் சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ இவங்களால நார்மலா ஒரு லைஃபை வந்து மூவ் ஆன் பண்ணி போக முடியும். ஈவன் ஹீரோயினே வந்து இளவரசரா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும், அதே மாதிரி இவனுக்கும் தெரியும் இல்லையா. இப்போ கூட சொல்றான், இப்போ என்ன மருத்துவசாலைக்கு போகணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வருமா இளவரசரேன்னு கேட்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கெத்தா பேசிட்டான். அடுத்த நாள் என்ன பண்ணுறான், போகிறான். போத்தா அவனால் முடியலை, உள்ளுக்கு போகவே முடியலை. ஃபுல்லாக ஒரே நோயாளிகளாக இருக்காங்க, காயத்துக்கெல்லாம் கட்டு போடணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கே அவனுக்கு அருவருப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு. அதோட பத்தாதுக்குன்னு மூலிகையெல்லாம் காய்ச்சணும், அதெல்லாம் அப்படியே முடியாமல் காய்ச்சி கொண்டு வர்றான், விழுகிறான், எந்திரிக்கிறான். அங்கே தான் நம்ம ஹீரியமாக இருப்பாளா, இவ போட்டிருக்க ஷூலாம் பார்த்துட்டு என்ன இப்பெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு அவள் தான் சரி பண்ணி விட்றா. ஓ இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பெண்களுக்கு, நீங்கள் என்ன புதுசாக பேசுகிறீங்க அப்படிங்க. இல்லை ஒன்றும் இல்லை சும்மாதான் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்கள் அரசர் மூத்த அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் நல்லா பார்த்தேன், புலியை தான் பார்த்தேன், நான் புலி தானே பார்த்தேன் அப்படிங்க. இவருக்கு ஹாலுசினேஷன் இருக்க பிரச்சனை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூத்த அமைச்சர் உடனே, அரசர் நீங்கள் புலியை தான் பார்த்தீங்க, நீங்கள் வேணா சொல்லுங்கள், அந்த புலியை நான் எப்படியாவது கொண்டு வரேன், உங்களால் எதுவுமே நடக்கலை, அது எல்லாம் ஏதோ தெரியாமல் நடந்தது அப்படின்ட்டு பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி ட்ரக்ஸ்னால இவர் ஃபுல்லாக அடிக்ட் ஆயிட்டாரு. இப்போ இவர் சொல்றதே ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதோட அந்த நூப்லேடியே காணாம்.
கேட்டா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜேஇ கூட ஒரு லேடி இருப்பாங்க, இவங்க தான் நான் வச்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கலாச்சிருப்பான்ல, அந்த லேடி வந்து இங்க இருக்க ஒரு அந்த மாதிரியான ஒரு ஏரியால டான்ஸ்லாம் பண்றவங்க தான் போல. அவங்க கூட நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து அரசருக்காக டான்ஸ் ஆடலாம் வச்சிட்டு இருக்காரு. என்னன்னா அந்த நூக் லேடியை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா அந்த நூக் லேடிய இவர்தான் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏதோ ஒரு இடத்துல அவங்க கழுத்துல தூக்க மாட்டி காலுக்கு கீழே ஒரு கட்டையை வச்சிருக்காரு. அந்த கட்டை எப்ப வேணா விழுகலாம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த பண்ணி அரசரை எழுப்பிட்டாங்க இல்லையா, அதனால பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோனுக்கும் ஹீரோவுக்கும் இது 2வது டைம் நடந்திருக்கு இல்லையா. சோ இதை பத்தி நம்ம ஏன் யாருக்கிட்டயாவது சொல்லக்கூடாது, நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறப்ப ஏன் காட் கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்ல அவரு முழிக்கிறாரு. இங்க பாருங்க இளவரசரே, நான் ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கு பேசாம தண்டனை கூட கொடுத்துருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்க. டக்குனு ஹீரோயின் என்ன பண்றா, இல்ல நான் சொல்றதை நம்புங்க அப்படிங்கிறா. அவ பொண்ணு தானே, ஆனா இளவரசர் பாடி பொண்ணு மாதிரி பண்றது இவனுக்கு விசித்திரமா இருக்கு. ஐயோ இளவரசர் என்ன இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்க. சடனா ஹீரோ என்னன்னா, ஏய் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா அப்படின்ட்டு ஹீரோயின் பாடிக்குள்ள இருந்து பேசுறான். அவ அப்படி திமிரா பேசுறது இவனுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு, விட்டா அழுதுருவான் போல. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் அதே மாதிரி 2 பேரும் நடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு. அப்ப உண்மைதானா, எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஓரளவு கன்க்ளூஷனுக்கே வந்துட்டான். அதுவும் கிளம்புறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான், சரி ஓகே வரட்டா அப்படின்னு கண்ணெல்லாம் அடிச்சுட்டு போறான். அவன் எப்பவும் போல பண்றான். ஆனா ஹீரோயின் பாடிக்குலேருந்து பண்றதுதான் கார்டுக்கு வந்து ரொம்ப வியர்டா இருக்கு. நெக்ஸ்ட் டே கார்டு வர்றான். இப்படி அமைச்சர் மீன் வந்திருக்காரு, உங்களை பார்க்க கூப்பிடுறாரு அப்படிங்க. இருக்கிறது ஹீரோயின் ஆச்சு, அவர் யாருன்னு தெரியல, அது யாரு, அவர் நல்லவரா, நமக்கு சப்போர்ட் பண்றவரா அப்படின்னு கொஸ்டினா அடுக்குறா. இவனுக்கு இப்ப நீங்க நடிக்கிறீங்களா இல்ல என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை, ஆனா நீங்க பயப்பட வேணாம், அவர் நல்லவர் தான் வாங்க அப்படின்னு கூட்டு போனா அங்க அமைச்சர் மென்ன ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோ பாக்குறாரு, நல்ல விதமா தான் பேசுறாரு. கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோவும் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 4 மணி போல இந்த நூலகத்துக்கு வந்துருங்க, 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் ஹீரோ வரல. இந்த ஹீரோவும் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோயின் என்ன பண்ணிருப்பான், அவ மனசுல இருக்கத ஹீரோயின் நினைச்சு அவ பாட்டுக்கு சொல்லியிருப்பான், எனக்கு ஒரு பையனை பிடிக்கும், ஆனா என்ன பண்றது அவருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்க அப்படிங்க ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளதான் சொல்றாங்கன்ட்டு. சோ அவ வேணும்னே இல்லைங்க பாரு, இப்படி ஒரு ஆள் கூட நீ நேசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேசாம ஒரு நல்ல பையனா பாரு அப்படின்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப வெளியே ஒரு சவுண்ட், யாராவது இருக்கீங்களான்ட்டு. யாருன்னு போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் தான், அடிபட்டு அப்படியே வந்து விழுந்துட்டான். இங்க நிறைய பேர் முடியாம இருக்காங்க அப்படின்னு வேற சொல்ல, எங்கன்னு போய் பார்த்தா அந்த குதிரைகள்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல 3 பசங்க ஒளிஞ்சிருந்துருக்காங்க போல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் ஹீரோ தான் என்ன பண்றான், கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் தான் என்னடா இவன் வரவே இல்லையே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து பாக்குறப்ப அங்க குழந்தைங்களை கூட்டு வரது பார்க்கவும் ஹீரோயின் தானே மருத்துவர். ஸோ அவ வந்து ஹீரோவோட உடம்புல இருக்கதே மறந்து போய் அவ பாட்டுக்கு அந்த பசங்களை கூட்டு போய் இந்த மூலிகையெல்லாம் எடுத்துட்டு வா, இதெல்லாம் பண்ண அப்படின்ட்டு ஆர்டர் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாக்குற ஹீரோயினுக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது ஹீரோயின், ஆனா ஹீரோ எதுக்காக பண்றாரு, இளவரசர் எதுக்காக பண்றாரு அப்படின்ட்டு அப்படியே பாக்குறான். நைட்டு வரைக்கும் இருந்து அந்த பசங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறானா. இதுவே இவளுக்கு வித்தியாசமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப விசித்திரமா பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும் ஹீரோயினுக்கு புரியுது. இதுல நெக்ஸ்ட் டே வர அந்த பசங்களை நானே பாத்துக்கிறேன் ஹீரோ ரொம்ப தைரியமா சொல்லியிருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த பசங்க எல்லாம் ஆத்து ஓரமா கூட்டு போய் ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டா, நினைச்சேன் நீங்க இதுதான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இப்ப எல்லாருமே ஜாலியா தான் ப்ளே பண்றாங்க. பட் அந்த டைம்ல தான் ஹீரோக்கே தோணுது, சொல்றான் அவன் மனசுல இருக்குது, இந்த பசங்க எல்லாம் பாவம் இல்ல, தங்க இடம் இல்லாம அங்க போய் இருந்திருக்காங்க, கடைசியில உடம்பு சரியில்லாம அதை சொல்ல கூட ஆள் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்காங்கல்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றானா. இதை பாக்குறப்பதான் ஹீரோயினுக்கு அந்த சம்சை சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மன்னரால இனி எத்தனை மக்கள் கஷ்டப்பட போறாங்க பாரு, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க சொன்னது சரின்னு சொல்லி பட்டுக்கிட்டே இருக்கு. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பேசாம அவங்க சொன்ன அந்த கிளர்ச்சி படையில நம்மளும் சேர்ந்துடலாமாங்கிற ரேஞ்சுக்கு அவ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. 2 பேரும் நடந்துகிட்ட விதத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறா. கிட்டத்தட்ட அவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, அந்த பொண்ணு ஹீரோயினா இருக்குமா அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ற ரேஞ்சுக்கே போயிட்டா. ஸோ நேரா என்ன பண்ற, ஹீரோ பார்க்கறதுக்காக தான் வர்றா. இல்லை உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், உங்களுக்கும் இன்ஜோக்கும் இடையில அப்படின்னு சொல்லி அவளால் அது கேட்க முடியல. அதை பேசிட்டு இருக்க போய் அந்த பக்கம் ராணி வந்திருப்பாங்களா, அவங்கள பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டா. ஆனா ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு, அவங்கள பத்தி ஏன் ஒளியறீங்க, அவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு, சந்தேகமும் வருது. அது எப்படி இவருக்கு தெரியாம இருக்கும், ஏன்னா ராணியோட சொந்தக்காரன் அண்ணன் பொண்ணு தானே இவன். ஸோ எல்லாத்தையுமே சொல்லவும் உடனே ஹீரோயினும் அச்சோ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இது தெரியாம போச்சு அப்படின்ட்டு, ஆமா நான் மறந்துட்டேன், சின்ன வயசுல நடந்துச்சுல அதனால மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாளா. உடனே ஹீரோயின் ஆமா அந்த டைம்ல கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, நீங்க வந்து உள்ளக்க வெளியவே வரல, உள்ளுக்குள்ளே இருந்தீங்களே,
அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஆமா ஆமா இருக்கு அந்த டைம்ல எனக்கு ரொம்ப முடியாம போச்சு இல்ல. ஆமா, அதை வேற நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாளா. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. யார் நீங்க? உண்மைய சொல்லுங்க. நீங்க இளவரசரே கிடையாது. சொல்லுங்க அப்படின்ட்டு கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டா. அவளுக்கு டவுட் வந்துருச்சு. இவன் எப்ப வந்து ஷாக்கிங்கா ரியாக்ஷன் குடுத்தானோ. சொல்லுங்க நீங்க யாரு? சொல்லுங்க சொல்லுங்க நோண்டி நோண்டி கேட்கிறாளா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. உண்மைய சொல்லிட்டா போல. இங்க கார்டு தான் என்ன பண்றான், ஹீரோ கூப்பிட்டுட்டு வர்றான். கேட்குறான், ஏன்டா ஒரு பொய்ய சொல்ல கூட அவளால முடியலையா? இப்படி மாட்டிக்கிட்டாளே அப்படின்ட்டு நேரா வந்து 2 பேரும் சேர்ந்து திரும்ப ஹீரோயின்ட்ட எல்லா உண்மையும் சொல்ல, அவளால நம்ப முடியல. இல்ல நீங்க 2 பேரும் பொய் சொல்றீங்கன்னு கார்டு மாதிரியே ரியாக்ஷன் குடுக்குறா. உடனே நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ பக்கத்துல வந்து, ஏடி நான் சொல்றத நம்புங்கன்னு சொல்லி கையெல்லாம் புடிச்சு பொண்ணு மாதிரி பண்ணவும், இளவரசரா பார்த்த ஒரு பையன் இப்படி பொண்ணு மாதிரி பண்ணவும் அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதே மாதிரி பொண்ணா ஒரு ஃப்ரெண்டா பார்த்த ஒரு பொண்ணு பையன் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கவும் அவளுக்கு அதே சேம் ரியாக்ஷன் தான். பட் ஒரு வழியா இவ ஈஸியாவே நம்பிட்டா. நிறைய புக் ஸ்டோரிலாம் படிப்பா இல்லையா, ஃபேண்டசிலாம், அதனால இதை நம்பிட்டா. பட் இப்பதான் இவளுக்கு ஒரு டவுட்டே வருது. அப்படின்னா எந்த டைம்ல நீங்க எப்படி இருந்தீங்க? இது செகண்ட் டைம் நடக்குதா? அப்ப என் கூட யார் இருந்தா அப்படிங்க? அன்னைக்கு உன் அண்ணன்ட்டு இருந்து காப்பாத்தினேன்ல குதிரையில ஏறி, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதோட அன்னைக்கு அரண்மனையில பேசிட்டு இருந்தோம்ல, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவளுக்கு மண்டெல்லாம் சுத்துது. எந்த டைம்ல யார் கூட இருந்தோம் அப்படிங்கிறது கூட தெரியல. ஆனா ஒரு வழியா இவளுக்கு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே ஆயிட்டா. ஹாப்பியா இருக்கு. இப்படிலாம் நம்ம புக்ல தான் படிச்சோம், ரியலாவே இருக்கேன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்படின்னா அன்னைக்கு ஹீரோயின் நினைச்சு நம்ம லவ் சொன்னோமே, அது ஹீரோ கிட்ட தானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயப்படலாம் இல்ல. பரவாயில்ல, மனசுல இருக்கதான் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டோம்ல, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டான். இந்த டைம்ல தான் அந்த சங்சி ஆள் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஹீரோனை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. வந்து, என்ன நீ என்னை கண்டுக்கவே மாட்ட, சீக்கிரம் வா அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வர கூட்டு போறாரு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இவன் எதுக்காக ஹீரோனை தேடி வரான், எங்க கூட்டிட்டு போறான் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போனா ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. அங்க சங்சி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம்னு தெரியும்ல, அரசரை அழிக்கதான். அந்த கொடுங்கோல அரசனை அழிச்சிட்டு ஒரு நல்ல அரசனை நம்ம உட்கார வைக்கிறோம். அது வேற யாருமே கிடையாது, அது இளவரசர் தான். இளவரசர் தான் நம்ம உட்கார வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்பீச் எல்லாம் கொடுக்க, சடனா அங்க இருக்க எல்லா டோருமே ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அங்க நிறைய அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய அமைச்சர்கள்ல இருந்து நிறைய மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதுல அந்த அமைச்சர் மின்னு இருக்காரு இல்லையா, அவருமே இருக்காரு. அதோட இப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் தெரிய வருது. இந்த கிளர்ச்சி படையில தான் ஹீரோயினோட அப்பாவும் இருந்திருக்காரு போல. இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா ஹீரோயின் அப்பாவும் இருந்திருக்கணும் தானே. அவங்க எல்லாரும் சேர்ந்து கில்டங்க சேர்க்கறதுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப கில்டங்கா ஹீரோயினா அங்க உட்கார்ந்துருக்கா. பட் உட்கார்ந்துருக்கிறது ஹீரோ. இதெல்லாம் கேட்கறவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அரசருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி படை இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு ஷாக்கிங் தான். இதுல அந்த கிளர்ச்சி படை மூலமா அரசரை கொண்டுட்டு அந்த இடத்துல நம்மளை உட்கார வைக்க பாக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினவே சப்போர்ட்டிவா இருக்காளா, இவன் எதுக்காக இங்க வந்தா அப்படின்ட்டு அவனால அதை ஜீரணிக்கவே முடியல. நேரா என்ன பண்றா, ஹீரோனை பார்க்க வரான். வந்துட்டு இனிமே இங்க இருக்கக்கூடாது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் இல்லையா. அதுவும் இளவரசரை வேற இப்ப அந்த அரசர் பதவியில தான் உட்கார வைக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது கொண்டு தெரிஞ்சு போச்சா. சோ வரமாட்டேங்கிறா. அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியுமா, இல்ல இது வேணாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் என்ன பண்ணிருப்பான், எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சங்சிட்ட போய் பேசியிருப்பான். நீங்க பண்றது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா ஒருவேளை இதுல நீங்க தோத்துட்டீங்கன்னா எல்லாருமே செத்துருவோம் தான். ஆனா பரவாயில்ல, ஒருவேளை ஜெயிச்சோம்னா எல்லாம் மாறும் இல்லையா, கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு மாற்றமா இருக்கும் இல்லையா. நாங்க உயிரை பத்தி எல்லாம் கவலைப்படல, அதுல இப்ப நீயும் இருக்க, மறந்துடாத கில்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்களா. இந்த இடத்துலதான் ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி அவனோட ஹார்ட்டே வெடிச்ச மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா ஹீரோயினும் செத்து போயிருவா. இதை எப்படி ஹீரோ ஏத்துப்பான், ஹீரோயினை சாவ விடலாம் அவன் பாப்பானா. அதனாலதான் வா எங்கிட்டாவது போயிடலாம், நீ நானும் எங்கேயாவது போய் வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருக்கான். அதோட அந்த சங்சி லேடி வேற யாருமே கிடையாது, முன்னாள் அரசரோட காங்குபேனா இருந்தவங்க தான். அவங்களோட பையனை வந்து அரசர் கொண்டிருக்காரு. அதனாலன்னு கிடையாது, அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கே ஒரு வந்து முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அரசரால பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒண்ணு சேர்த்து அரசருக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சி படையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசரை அழிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அவர் என்னதான் கொடுங்கோல் ஆட்சியே பண்ணாலும் அவர்கிட்ட எல்லா பலமும் இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வேணும் இல்லையா, அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப ஹீரோயினும் சப்போர்ட் பண்றா அப்படிங்கறத இவனால ஏத்துக்கவே முடியல. சொல்லி சொல்லி பாக்குறான், வேணாம் எனக்கு நீ முக்கியம், நீ மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோயினுக்கு என்னன்னா, இந்த நாட்டுல இருக்க எல்லா மக்களும் முக்கியம், அதை தான் அவ சொல்றா.